ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிலப்படி மாலை, பொங்கல்லாம் வருது இல்லையா? பொங்கல் மாலை, சாமிக்கு கோவில் கொண்டு போவோம் இல்லையா? அதுக்கு மாலை எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் பானைக்கெலாம் வந்து நம்ம மாலை போடுவோம் இல்லையா? மாட்டுக்கு மாலைலாம் செய்வோம் இல்லையா? நம்ம விசேஷ நாளில் பூவோட விலையும் தெரியும், மாலைலாம் வாங்க போனால் என்ன ரேட்னும் தெரியும். இப்போ மாலை வந்து நம்மளுக்கே கட்ட தெரிஞ்சா, காம்பினேஷனும் கொடுக்க தெரிஞ்சா செம சூப்பராக நம்மளே ரெடி பண்ணலாம். கம்மி விலை தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த விசேஷ நாளில் பூவோட விலைலாம் செம்மையாக இருக்கும். அதனால் நம்மளே வந்து மேக் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து ரோஜாப்பூ 2 கலர் சாமந்தி எடுத்திருக்கேன். பூவு கட்ட போகிறதில்ல இன்றைக்கி, நான் கோக்க போகிறேன். அது கொஞ்சம் பெரிய ஊசியும் நூல் பாருங்கள், பூ கட்டுற நூலை 2 பட்டையில் போட்டு இது போல் கோர்த்துட்டு அடியில் கொஞ்சம் நூல் விட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு அந்த முடி வந்து நம்ம வந்து மாலையை கட்டுறதுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் கோர்த்துக்கங்க. இப்போது வந்து ஃபஸ்ட்டு சாமந்தி பூ மஞ்சள் கலர் கொடுப்போம். உங்கள் காம்பினேஷன் உங்கள் விருப்பம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கோர்த்தா கூட பரவாயில்ல. நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள். ஃபஸ்ட்டு கோர்க்கிறப்போ உல்ட்டாவா அது பாருங்க, திருப்பி இருக்குல்ல தலைக்குப்புற, அது போல் கோருங்க. 2வது பூ வைக்கிறப்போ மேலே பார்த்தா மாதிரி, ஒன்று கீழே பார்த்தா மாதிரி, ஒன்று மேலே பார்த்தா மாதிரி இப்படி வச்சு கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு அப்படியே 2 இழுத்து விடுங்க. மொத்தமாக கோர்த்துட்டு இழுக்க வேணாம், இது அறுந்து போயிடும். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கையாளணும். இப்போ பாருங்கள், அப்படியே இழுத்து விடலாம். ரொம்ப அமுக்கி கொடுக்க வேணாம். அப்படியே போட்டு அழுத்தாமல் அப்படியே விடுங்க. இதுவே அழகாக இருக்கும். இப்போது ஒரு 5 செட்டு பாருங்கள், 5 செட்டு கோர்த்ததுக்கப்புறமா வெள்ளையை வந்து ஒரு 3-4 செட்டு கோர்த்தா போதும். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசு கூட சேருங்க. ஏன்னா வந்து இது ஒயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக, எல்லோ வந்து கொஞ்சம் அதிகமாக அப்படி கொடுத்தோன்னா அழகாக இருக்குன்றதுக்காக நான் வெள்ளையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா ரோஜாப்பூ பாருங்கள், ரோஜாப்பூ காம்பு எடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒன்று தலை குப்புற, ஒன்று மேலே பார்த்தோமா. இப்போ வந்து சாமந்தி 2 கலருக்கு அப்புறம் இந்த ரோஜா வந்து நடுவில் வருது இல்லையா? இப்போ பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து வெள்ளை வெள்ளை சாமந்தி கொடுத்து, அதுக்கப்புறம் மஞ்சள் சாமந்தி கொடுத்து, இதை வந்து அப்படியே வந்து முடி போட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும். பாருங்கள், கொஞ்சம் அழுத்தம் தான் இருக்கும், பார்த்து இது பண்ணுங்கள். இது வந்து பன்னீர் ரோஜாவுக்கு கூட இல்லை, இது வந்து பெங்களூர் ரோஸும் இல்லை. இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து அழகாக இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த ரோஸ் தான் பாருங்கள். இப்போ வந்து திரும்பவும் வெள்ளையை கோர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சளை கோர்த்துட்டு ரோஜா பூவை ஃபினிஷிங் கொடுத்துட்டு, இது வந்து பார்டருக்காக. ஏன் ரோஜா பூ ஃபினிஷிங் கொடுக்குறேன்னா, 2 பக்கமும் ஜாயின் பண்ணி நம்ம கட்டுவோம் இல்லையா? அப்போ வந்து சுங்கு வைப்போம்ல, அந்த சுங்குக்கு வந்து அழகாக இருக்கும் அது கட்டுறப்போ. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய மாலை நான் நிலப்படிக்கு போடணுன்னு தான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இவ்வளோ பெருசு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? மஞ்சள், வெள்ளை, ரெட்டு, வெள்ளை, மஞ்சள், ரெட்டு இப்படி இந்த காம்பினேஷன். இப்போ 2 பக்கமும் கோர்த்துட்டேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுவே அழகாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குல்ல, பெரிய பூவும் கூட. அதனால் அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், 2 சைடும் போட்டுட்டு வி மாதிரி போட்டுட்டு முடிச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக உட்காரும். பாருங்கள், கரெக்டாக போய் உட்காரும். இப்போ முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணக்கூடாது. 2 பக்கமும் பாருங்கள், 2 முடி போட்டுட்டு அந்த நூலை அப்படியே விட்டுடுங்க. இப்போ சுங்கு மேக் பண்ணலாம். சுங்கும் உங்கள் விருப்பம் தான். ரோஜா பூ மட்டும் ஒரு 4 பூ வச்சுட்டு, அப்புறம் சாமந்தி வச்சாலும் வைக்கலாம். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி, ஒரே ஒரு ரோஜா பூ மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த சுங்கு அடியில் வந்து அந்த ஒரு ரோஸுன்றது தனியாக ஆடும் இல்லையா? அது அழகாக இருக்கும், அதுக்காக. இப்போ பாருங்கள், ரோஜா பூ காம்பு இருக்கு இல்லையா? அதை எடுத்து முடிச்சு போட்டு காம்பை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கப்புறம் கோர்க்கலாம். ஏன்னா வந்து அந்த சுங்கில் ஃபஸ்ட்டு ரோஜா பூ வைக்கிறப்போ உருவிக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரோஸில் சென்டரில் இப்படி குத்தி, இதெல்லாம் வந்து ரொம்ப மொட்டா இருக்கு இல்லையா? அதனால் இது கொஞ்சம் நிறைய இதழ்களும் இருக்குது, கொஞ்சம் அழகாகவும் இருக்குது இந்த ரோஸு. அதனால் 1 போதும். பாருங்கள், இது 1 வச்சுட்டு இதுக்கப்புறம் சாமந்தி. நான் வந்து வெள்ளை மட்டும் தான் வைக்க போகிறேன். மஞ்சள் வந்து நான் வந்து அடியில் சுங்குக்கு தரப்போகிறதில்ல. ஏன்னா வந்து இது பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இந்த காம்பினேஷன் கொடுக்குறேன். ரெட்டு, ஒயிட்டு. இப்போ பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட்டிட்டு, இப்போ அந்த நூல் விட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இதில் இருக்க நூலையும் எடுத்து அப்படியே முடிச்சு போட்டா, இப்போ ரெட்டுக்கு அப்புறம் ஒயிட் பாருங்கள். இதுக்காக தான் கடைசியில் நான் ரோஸ் வந்து கட்டினது. அவ்வளவுதாங்க. இப்போ மிச்சம் இருக்க நூலை அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு மாலை ரெடி. இந்த மாலைக்கு பாருங்க, எவ்வளோ பூ மீதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதாங்க? இப்போ நான் இந்த மாலைக்கு நான் வாங்கின பூ வந்து வெள்ளை சாமந்தி ரூ. 30, மஞ்சள் சாமந்தி ரூ. 40, ரோஸு ரூ. 20க்கு தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட பாருங்கள், ரூ. 100க்குள்ளேயே நான் முடிச்சுட்டேன். மாலை ரெடி. ஆனால் மாலை வாங்க போனால் இந்த ரேட் இருக்குமா? பிடிச்சிருந்தா லைக்